ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள தகப்பனே, மனமகிழ்ச்சியான இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார இறுதியிலே, ஓய்வு நாளிலே உம்முடைய தெய்வ பிரசன்னத்தை நாங்கள் அனுபவிக்கும்படி நீ தந்த பெரிய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எத்தனையோ பேருக்கு இல்லாத ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். நமக்கு நன்றி செலுத்தி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். குடும்பமாக ஆலயத்துக்கு சென்று வந்தோம், வசனத்தை கேட்டு வந்தோம், உம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றினோம். உமக்கு நன்றி செலுத்தி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். புதிய வாரத்துக்குள்ளே பிரவேசிக்கும் முன்பு கர்த்தருடைய பாதத்திலிருந்து உம்மை நோக்கி பார்த்து நன்றி செலுத்தி வசனத்தை கேட்டு ஜெபித்து இந்த வாரத்தை துவங்க கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த தருணத்திலே என்னோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளை குடும்பங்களிலும் கர்த்தர் அற்புதம் செய்யும்படியா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைத்தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைத்தட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைத்தட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைவு எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைவு எல்லாம் நிறைவேற்றுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைத்தட்டி நாம் பாடுவோம். கைகளை உயர்த்தி ஆண்டவரே, இந்த வசனத்தை மாத்திரம் என்னோடு சேர்ந்து சொல்லுங்க. எனக்கு தாசி வரும் பருவதற்கு நேராக என் கண்களையும் என் கரங்களையும் ஏறெடுக்கிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்திரிடத்திலிருந்து கொத்தாசை வரும். என் காலை தள்ளாட ஒட்டாரனை காக்கிறவர் உறங்காரது, சிறுவிலை காக்கிறவர் உறங்குறதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. கர்த்தாவே, என் கணவனுக்காக கையை உயர்த்துறேன், என் மனைவிக்காக உயர்த்துறேன், என் பிள்ளைகளுக்காக உயர்த்துறேன், என் மகனுக்காக மகளுக்காக உயர்த்துகிறேன். அவங்க ரட்சிப்பு, வாழ்க்கை துணை, திருமண காரியம், குழந்தை பேரு, வேலை, படிப்பு, கல்வி, உயர்கல்வி, இதற்காக கைகளை உயர்த்தி நான் ஜெபிக்கிறேன். சரீரத்தில் காணப்படுகிற பாடுகளுக்காக ஒரே நிமிடம் கைகளை உயர்த்தி ஆண்டவரே, என்னால் கை கூட தூக்க முடியல, அவ்வளோ வலி, இருதயத்தில், நுரையீரலில், ஜீரண உறுப்புகளில், மூளை பகுதியில், டிப்ரெஷன், ஆட்டிசம், இப்படி போன்ற பல ப்ராப்ளத்தோடு கூட இப்படி சமூகத்து நேராக என்னால் பேச முடியல. ஆனால் கையை உயர்த்தின ஆண்டவரே, என்னால் நடக்க முடியல, என்னால் ஓட முடியல, மூச்சரைப்பு, கையை உயர்த்தி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட திருமணமாகாத பிள்ளைகளுக்கு கர்த்தர் விசேஷமாய் நாங்கள் கைகளை உயர்த்தி ஜெபிக்கும் பொழுது நேர்வழியாய் நடத்தின ஆண்டவர், நீர் பிள்ளைக்கு நல்ல வரனை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நம்ம தொடர்ச்சியாக 7ஆம் மாதத்தின் 7ஆம் நாளில் முக்கியத்துவங்களை நாம் பார்த்து வருகிறோம். அதை பற்றி நான் கொஞ்சம் படித்த பொழுது, கொஞ்சம் தியானித்த பொழுது ஆச்சரியமாக இருந்தது. எனக்கு நிறைய காரியங்கள் அதில் ஆண்டவர்
திருமறை முழுவதும் எழுதி வைத்திருக்கிறார். நிறைய இருக்கிறது. ஒவ்வொரு விஷயமா சொல்கிறேன், நீங்களும் அதை வாசித்து கண்டுபிடிங்க. ஆங்கில வேதாகமத்தில் தான், ஆங்கில கமெண்ட்ரியில் தான் நான் படித்தேன். அதில் நோவாவை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன் ஏற்கனவே. 17ஆம் நாள் 17ஆம் மாதம் என்றெல்லாம் நான் உங்களுக்கு சொன்னது உங்களுக்கு நினைவிருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதே மாதிரி எரிகோவை சுற்றிலும் 7 நாட்கள், அதாவது 7ஆவது நாள் 7 முறை அவர்கள் சுற்றி வந்து ஆர்ப்பரித்த பொழுது காலமோதி அந்த மதில் சுவர் இடிந்து விழுந்து அவர்கள் கானானுக்கு நேராய் கடந்து போனார்கள் என்பதை குறித்து நான் பார்த்தேன். இன்னொரு விசித்திரமான ஒரு காரியத்தை நான் வாசித்தேன். இது ஆவியானவர் சொல்வதுதான். ஐசக்குக்கு ஆபிரகாம் பெண் கொள்ளும்படி தன் வீட்டு பிள்ளையாகிய எலியேசரை அனுப்பும் பொழுது, எலியேசரும் ரெபேக்காலும் அவனுடைய அண்ணன் லாபான் அவருடைய தகப்பன் சம்பாஷணை போது ஏதோ ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில் எபிரேய வார்த்தையில் 7 முறை போகிறாயா என்ற மாதிரி 7 முறை வருகிறதாக நான் வாசித்தேன். மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அதே போல் ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமானால் ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது, நான் உன்னை பெரிய சாதி ஆக்குவேன் சொன்னதில் 7 குறிப்பு, 7 ஆசீர்வாதங்கள் அதில் இருக்கிறதையும் நான் பார்க்க முடிகிறது. அதே மாதிரி யாக்கோபை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது, யாக்கோபு லாபான் வீட்டில் ராகேலுக்காக 7 வருடம் அவன் வேலை செய்தான். மாற்றி திருமணம் செய்து வைத்தாங்க லேயாளை. அதன் பிறகு திரும்பவும் ராகேலுக்காக 7 வருஷம் அவன் வேலை செய்தான். கடைசியாக தனக்காக 7 முறை 7 வருடம் அவன் வேலை செய்து அவன் இழந்த எல்லாவற்றையும் அவன் திரும்ப பெற்றுக்கொண்டான். இது எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. அதாவது லாபான் வீட்டில் ஈசாக்கு ரெபேக்காளுடைய திருமணத்திலையும் அப்படி ஒரு 7 முறை ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனில் பேசுகிற இடத்துல அப்படி ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். 7ஆம் மாதம் 7 தடவை. இது உங்களுக்கு ஒருவேளை ஆவியானவர் உங்களுக்கு அதை சொல்கிறாருன்னா அது நீங்கள் ஆமைன்னு சொல்லி எடுத்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் திருமணத்திற்காக அயராது உழைத்த 7, அதுக்கப்புறம் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஆசீர்வாதத்திற்காக நீங்கள் உழைத்த 7 வருடம், இந்த 7ஆம் மாதம் அது உங்களுக்கு கைக்கூடி வரும்படி அவர் செய்வார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நம்ம தொடர்ச்சியாக அநேக காரியங்களை ஒவ்வொன்றாக உங்களுக்கு நான் சொல்லிக்கொண்டே நான் வருகிறேன். 7 திருமறையிலே அவ்வளோ மிக முக்கியமான ஒன்று. ஏனென்றால் 7ஆம் நாள் தான் ஆண்டவர் ஓய்ந்திருந்தார். அதுதான் சாபத் டே என்று அழைக்கப்படும். அதே போல் யோசேப்பு எகிப்திலே அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது, யோசேப்பு அங்கே போய் கவர்னராக மாறின பொழுது அவன் ராஜா கண்ட கனவு 7 வருட பஞ்சம், 7 வருட செழிப்பு. 7 வருட செழிப்பு, 7 வருட பஞ்சம். இந்த செழிப்பு நாட்களில் எல்லாவற்றையும் சேர்த்து வைத்தார்கள். பஞ்ச நாட்களில் அவள் அதை பிஸ்னஸ் பண்ணி அந்த மாகாணத்திலே அந்த இடத்திலேயே அந்த உலகத்தின் அந்த பகுதியிலே பெரும் பணக்காரராக எகிப்தியர்கள் திகழ்ந்தார்கள் என்பதை நம்மாலே வேதத்திலே ஆய்வு செய்து பார்க்க முடிகிறது. எனவே இத்தனையும் நான் சொன்னேன், இத்தனையும் உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் நிறைவேறும், கட்டாயம் நிறைவேறும். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அவரோட 7 வருஷம் பஞ்சம் முடிந்து 7ஆவது வருஷத்துக்கு அப்புறம் செழிப்பு நாட்கள் தொடங்கினாலும் ஆச்சரியப்படுகிறதுக்கு இல்லை. அதே போல் 7 தடவை பணியாற்றி திருமணம் முடித்து கொண்டு பிள்ளைகள் பெற்றெடுத்தாலும்
ஒரு தனக்குன்னு ஆசி சேர்த்து வைக்க ஒரு 7 ஆண்டு காலம் யாக்கோப்பு உழைத்தது போல நம்ம ஆசீர்வாதத்தின் விளைவை அறுக்கிற 7ஆம் ஆண்டாக கூட இது இருக்கலாம். ஆபிரகாமை 7 தர அவர் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னவர் உங்களையும் என்னையும் 7 ஆசீர்வாதங்களால அவர் நிரப்புவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இன்னைக்கு சுருக்கமாக ஒரே ஒரு காரியத்தை நம்ம பார்த்துட்டு மீண்டும் இந்த மாதம் முழுவதும் முடிந்தால், ஏன்னா எவ்வளவு இருக்குன்னு எனக்கு தெரியாது, முடிந்தால் இதை நம்ம தொடர்ந்து நாம் தியானித்து கொண்டிருக்கலாம். லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் ஒரு நிகழ்ச்சி. அது ஓய்வு நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 18 வருடமாய் கூனியாய் இருந்த ஒரு ஸ்திரீயை அவர் குணமாக்கினார். அங்கே சொல்லப்பட்ட காரியம் என்னன்னா, இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினபடியால் ஜெப ஆலய தலைவன் கோபம் அடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதற்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்களில் நீங்கள் வந்து சொஸ்தமாக்கி கொள்ளுங்களே, ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது என்றார். கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, மாயக்காரனே, உங்களில் எவனாகிலும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறதில்லையா? இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளிலே இந்த கட்டிலிருந்து அவிழ்க்க வேண்டியது இல்லையா என்றார்கள் என்றார். பிரியமானவர்களே, இந்த 7ஆம் நாளிலே ஆண்டவர் செய்த ஒரு பெரிய மாபெரும் அற்புதத்தை நம்மாலே பார்க்க முடிகிறது. அவர் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அந்த சமயத்திலே இடையில ஒரு அம்மாவை பார்க்கிறார். 12ஆம் வசனம், இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தம் கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். அந்த நாள் 7ஆவது நாள். ஆமென். நாம் நேற்றைய கூட நாம் முந்தினும் நினைக்கிறேன்னா நாகமான் நிகழ்ச்சியை நாம் பார்த்தோம். 7 முறை அவன் தண்ணீரிலே முழுகி எழுத பொழுது 7ஆவது முறை அவன் சரீரம், சுருப்பிலின் சரீரம் மாம்சத்தை போல அது மாறிற்று. இங்கேயும் பார்க்கிறோம், கர்த்தர் 18 வருஷமா. பிரியமானவர்களே, இந்த காலதாமதம் தான் நம்மளால பொறுத்து கொள்ளவே முடியாது வாழ்க்கையில. இதுக்கு தான் பலர் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த நாள் அஞ்சனம் பார்க்கிறவங்க இடத்துலலாம் போய், ஏன் எனக்கு இந்த அளவுக்கு டிலே ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு அவங்க ஸ்டாரு, அவங்க பிறந்த தேதி இதெல்லாம் சொல்லி பார்க்குறாங்க. ஆண்டவருக்கு மிகவும் அருவருப்பான ஒரு செயல் அது. ஆண்டவர் என்றைக்கு அவர் தீர்மானித்திருக்கிறாரோ அன்றைக்கு அவர் நம்மை குணமாக்க, விடுவிக்க, சுகமாக்க, எல்லாவற்றையும் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவருக்கு ஒரு தூர பார்வை உண்டு என்பதை நான் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கிறது உண்டு. எனவே இந்த பெண்ணை அவர் குணமாக்கினார். எத்தனை வருஷம் கழித்து? 18 வருஷம் கழித்து. எவ்வளோ கஷ்டம், பாடுகள், கண்ணீர், அவங்களால நிமிரக்கூட முடியாது, எவ்வளோ வேணும் நிமிர முடியாத ஒரு கூனியாக அவள் இருந்தால், கணவனாலே அவள் நிச்சயமாக வெறுக்கப்பட்டிருக்க வேண்டும். பெற்றோர்கள் நேசித்திருப்பாங்க, ஆனால் பெற்றோரிடத்தில் போகவே இல்லை. கணவனோடு கூட தான் வாழ்ந்தா, அந்த தேசத்தில் தான் அவள் இருந்தா. ஒருவேளை வேலையாட்கள் அவளை ஏளனமாக எண்ணிருக்க வேண்டும். பல இன்னல்களை அவள் சந்தித்திருக்க வேண்டும். அதன் மத்தியிலே, அந்த பாடின் மத்தியிலே அவள் பொறுமையாக இருந்திருக்கிறாள் என்று தான் நான் நம்புகிறேன். தேவனையோ தூஷித்து ஜீவனை விடு என்று யோபுவின் மனைவி சொன்னது போல அவள் சொல்லாமல், அவள் ஒரு அந்நிய ஸ்திரியாக இருந்தால் தேவனுடைய வாசஸ்தலத்திலே வந்து அமர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தால, எதையும் எதிர்பார்க்காம கேட்டுக்கொண்டிருந்தால, அதுதான் ஆண்டவர் அவளை சுகமாக்க அது காரணமாக இருந்தது. இனிமேல் நம்ம நினைக்கலாம், நான் அப்படி ஒரு நிலைக்கு வந்துட்டேன்னு வச்சுக்கலாம், நீங்களும் அப்படி வந்துடுங்க. ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. இந்த நேரத்தில் இப்படி நடக்கணும்,
நடந்து முடிந்துடணும், இது மாறிடணும், இது சேஞ்ச் ஆகிடணும் அப்படின்லாம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அது நம் கையில் இல்லை, அது நடக்கவும் நடக்காது. ஏனென்றால் ஆண்டவருடைய சித்தத்தின்படியே இல்லாமல் நம் தலையிலிருந்து ஒரு முடி கூட கீழே விழாது. அதே போல் ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் நம்முடைய பிரச்சனைகளுக்கு, நம்முடைய தேவைகளுக்கு தீர்வு வராது. அவர் விரும்பினால்தான், அவர் சித்தம் வைத்தால்தான், அவர் நம் மீது கொடுக்கணும்னு பிரியப்பட்டாதான் அவர் கொடுப்பார். அது வரைக்கும் நம்ம காத்திருக்க தான் வேணும். அதனால் நான் என்ன சொல்லுவேன்னா, இனி நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கம்போஸ் பண்ணிக்கலாம். அதாவது இல்லை கிடைக்கிற நேரத்தில் நிச்சயம் கிடைக்கும், கொடுப்பார். கொடுக்குற நேரத்தில் நிச்சயம் கொடுப்பார், நிச்சயம் நல்லதே கொடுப்பார், நன்மையானதே கொடுப்பார், சீக்கிரத்தில் கொடுப்பார். அது எவ்வளோ சீக்கிரம் நமக்கு தெரியாது. அவர் சொல்லியிருக்கிறார், ஆனால் வசனம் நிச்சயம் நிறைவேறும் என்று நாம் காத்திருப்போம். நிச்சயமாக ஆண்டவர் ஒரு நேரம் இந்த 7ஆம் மாதத்தில் நிச்சயம் அவர் செய்வார். அது 7th இயர், அதுவும் ஒரு ஓய்வு நாள், சபாட்டிக்கல் லீவ் மாதிரி தான். 7th இயர் ரெஸ்ட் கொடுக்கணும், பூமிக்கே ரெஸ்ட் கொடுக்கணும்னு ஆண்டவர் சொன்னார். 40th இயரும் சொன்னார். அப்படி தான் அந்த மாதிரி ஆண்டவர் இந்த மாதம் நிச்சயம், நான் நம்புகிறேன், பெரிய அற்புதம் சரீரத்தில், வியாதியில், நம்முடைய வாழ்க்கையில், கடனில், பொருளாதாரத்தில், பிஸ்னஸில், திருமண காரியத்தில், வேலை காரியத்தில், உயர்வில், நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களில் அவர் செய்யப்போகிற காரியம் நிச்சயம் பயங்கரமாக இருக்கும். இந்த 7th மந்த் மாத்திரம் கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்து எதிர்பார்த்து காத்திருக்கலாம். நான் வார்த்தையை சரியாக பயன்படுத்துகிறேன். காத்திருக்கலாம், காத்திருக்க வேண்டும் என்று நான் சொல்ல, காத்திருக்கலாம், எதிர்பார்த்து நாம் காத்திருக்கலாம். நிச்சயம் ஆண்டவர் மாத முடிவுக்குள்ளே ஏதாகிலும் அவர் செய்வார் என்று நம்புவோம். நிச்சயம் செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த ஊழியத்தை ஆரம்பித்து மட்டும் நிறைவேற்றி வருகிறீர், மனிதனோடு ஸ்தோத்திரிக்கிறோம். புதிய புதிய கோணங்களிலே எங்களை நீர் பயிற்றுவித்து கொண்டிருக்கிறீர். தாமதங்கள் வரும், 18 வருஷம் ஆகலாம், ஏன் 38 வருஷம் கூட ஆகலாம். வாழ்க்கையில் எத்தனை ஆண்டுகள் இருந்தாலும் அத்தனை ஆண்டுகளும் நாங்கள் காத்திருக்க வேண்டியது எங்களுடைய கடமை. நிச்சயமாக விசுவாசத்தோடு உம்மை தேடும் பொழுது ஒரு நாள் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாதென்ற வார்த்தை நிறைவேறும். அந்த நாளில் நான் சாட்சியாக நிற்பேன். ஒரே காரியத்தை அவள் செய்தால், தேவனை மகிமைப்படுத்தினாள். அந்த வார்த்தையை நாம் திரும்ப சொல்வோம். ஆண்டவரே, நீங்கள் சடுதியாக இந்த மாதமே செய்வீங்கன்னா, 7வது மாதிரி செய்தீங்கன்னா உண்மை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். போகிற இடங்களெல்லாம், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம், இதை நன்மை வாங்கின நாள் மாத்திரமல்ல, ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்முடைய மகிமையை நாம் வெளியரங்கமாய் மற்றவர்களுக்கு சாட்சியாய் சொல்வோம் அப்படின்னு ஒரு முடிவெடுப்போம். கர்த்தர் நிச்சயம் அற்புதம் செய்வார். அன்புள்ள ஆண்டவரே, இந்த ஊழியத்துக்காக உதவி செய்கிற, கொடுத்து கொண்டிருக்கிற, கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் நிச்சயமாய்மல்ல, கட்டாயமாய்மல்ல, தன் மனதிலே நியமித்தபடி கர்த்தருக்கு கொடுக்க கடவன். விதைக்கிறோம் ஆண்டவரே, இப்போ வசனத்தை விதைத்து கொண்டே இருக்கிறோம். இந்த வசனம் 60 100மாக ஒரு நாளிலே பலன் தரும். இன்னைக்கு எங்களுக்கு தராது, நாளைக்கு யாராவது அதுக்கு நீர் பாய்ச்சுவாங்க, பவுல் சொன்னது போல. அதுக்கப்புறம் யாராவதுக்கு அது களை எடுத்து அதற்கு எரு போடுவாங்க. அதுக்கப்புறம் வேறு யாராவது அதை வளர்த்து அதில் இருக்கிற ப்ரூனிங் பண்ணுவாங்க. அது பெரிய மரமாகி கனி கொடுக்கும். கர்த்தாவே, அந்த சின்ன ஊழியத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இதுக்கு விதைக்கு உதவுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்று மீண்டும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.